जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वासुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं। गाद्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदं देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्री गुरुवे நமக। சுந்தரகாண்டம் திரிசடையோடைய கனவு. இந்த திரிசடைங்கிறவங்க விபீஷணனுடைய பொண்ணு, அதாவது ராவணனுடைய தம்பி பொண்ணு. பெரியப்பா ராவணன்கிட்ட வேலை செய்கிறாங்க. அந்த புறத்தில் சேவகம் பண்ணுற பெண்களோட அவங்களும் இருக்கிறாங்க. மற்ற அரக்க பெண்கள் எல்லாருமே குடியானவ மக்கள்லேருந்து, அதாவது இலங்கை ராஜ்ய பரிபாலனத்தில் ஊரில் இருக்கிற மக்கள்லேருந்து வந்தவங்க, வேலைக்கு அரண்மனைக்கு வேலைக்கு வந்தவங்க. ஆனால் இவ மட்டும் விபீஷணனுடைய பொண்ணு, அதாவது ராஜாவுடைய தம்பி சிற்றரசர். இவரும் ராஜாவுக்கு நிகரானவர். ராஜாவுடைய தம்பிக்கும் ராஜா மாதிரியான மரியாதை உண்டு மக்கள் மத்தியில். ஆனால் விபீஷணனுடைய பொண்ணு வந்து அந்த மாதிரி தன்னை ஒரு எங்கள் பெரியப்பா தான் அந்த நாடாளும் மன்னன் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பொண்ணு அரக்க குலமாக இருந்தாலும் அவள் அப்படி நினச்சி வாழலை. சாதாரண அந்த நாட்டில் இருக்கிற குடியானவ பெண்கள் எப்படி சேவகம் பண்ணுவாங்களோ, அரண்மனையில் உத்தியோகம் கிடச்சி வாழ்கிறாங்களோ, அந்த மாதிரி இதுவும் ஒரு சேவகியாக தான் அரண்மனையில் உத்தியோகம் கிடச்சது, வாழ்ந்துட்டுருக்குது. இந்த திரிசடை வந்து எப்போவுமே மற்ற அரக்கிகளை விட தகுதியிலேயே அடிப்படையிலையும் பிறப்பு குலப்பெருமை அந்த பிறப்புங்கிற அந்த அடிப்படையிலையும் உயர்ந்தவங்க தான். ஆனால் அவள் வந்து அப்படி தன்னை நினச்சிக்கிறது இல்லை. அவள் தன்னை பெருமையாக நினைக்கிறது அவளுடைய சொந்த குணத்தை, சொந்த தகப்பனுடைய நன்னடத்தை தன்னிடம் இருப்பதாக நம்புறதில் அவள் தன்னை உயர்வாக நினச்சிக்குவாள். யாருமே தன்னை தாழ்த்தி நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த கலியுகத்தில் தங்களுடைய பிறப்பை தாழ்ந்த பிறப்பாக அவங்களாவே கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு, கற்பனைன்னு இல்லை, தங்களுடைய செயல்களை, தங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு மோசமான, ஒரு அமங்கலமான, ஒரு தரித்திரம் பிடிச்ச மாதிரி, அதாவது எல்லாத்துக்கும் வறுமையும் போராட்டமும் மற்றவர்கள் நன்மையை பொறுக்க முடியாத ஒரு பொறாமை கூட கிடையாது, குணக்கேடுனால அதை அபகரிக்கிற ஒரு கெட்ட குணம். பொறாமை கூட நல்லவங்களுக்கு தான் வரும். பக்தர்களுக்கு இடையில் நல்ல குணம் உள்ளவர்களுக்கு மத்தியில் நல்ல மாணவர்களுக்கு தான் பொறாமையெல்லாம் வரும். அது வந்து அதுதான் உண்மையான பொறாமை, நல்ல பொறாமை. அது வந்து போட்டி மனப்பான்மையை தரும். கூட படிக்கிற அந்த மாணவர்களை விட இன்னொருத்தர் நிறையா மார்க் வாங்கணுங்கன்னு ஆசை வரும். அவன் மட்டும் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வரும். இது வந்து ஆரோக்கியமான விஷயந்தான். ஆக போட்டிக்கு உதவியாக இருக்கிற அந்த பொறாமை கிடையாது இவங்களுக்கு. இவங்களுடைய பொறாமையெல்லாம் மோசமான பொறாமை. அந்த மாதிரியான குணங்கள்லாம் இல்லாமல், தன்னை தாழ்வாக நினைக்காம, தன்னை மற்றவர்களை பற்றி பொறாமைப்படாமல், அவங்க சுகமாக இருக்கிறதுனால தான் நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய சுகத்தையெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, என்னுடைய செல்வத்தெல்லாம் அவங்க எடுத்து அனுபவிக்கிறாங்க, அவங்கள நான் சும்மா விடுவேனா அப்படிங்கிற மாதிரியான மோசமான குணங்கள் அது இப்போவும் அப்படித்தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. யாருமே தாழ்ந்தவர்கள் இல்லைங்கிறத இதுக்கு முன்னால் முன்னோர்கள் ராமராஜ்யத்தில் உணர்ந்து தான் வாழ்ந்தாங்க. அயோத்தி நகர மக்கள்லாம் வந்து
அந்தம் இல்லது ஒரு நாட்டில் அப்படின்னு பாசுரப்படி ராமாயணத்தில் வரும். அந்தம் இல்லது அப்படின்னா அந்தம் அப்படின்னா இருள் இல்லாத ஒரு நாடு. ஏன் இருள் இல்லை? அங்கே சூரியன் மறையிறது இல்லையா? இரவு வரலைன்னா எப்படி உறங்குவாங்க? அயோத்தியை ஆரம்பத்திலேயே வர்ணிக்கும் போது இருள் இல்லாத நாடுன்னு வர்ணித்தாங்க. அதே ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை இலங்கையை வர்ணிக்கும் போது இருளில் தான், இருட்டை தான் வர்ணிக்கிறாங்க. சுந்தரகாண்டம் ஆஞ்சநேயர் இறங்கின உடனே அந்த நகரத்தினுடைய அறிமுகம் இரவில் தான் இருக்குது. ஆஞ்சநேயருக்கே இரவு முழுவதும் தான் சுற்றி சுற்றி தேடுறாரு. அதே இது இவர் தன்னை ஒரு சின்னஞ்சிறிய உருவமாக வச்சுக்கிட்டு யார் கவனத்துலேயும் படாத ஒரு ஜந்துவாக தன்னை மாற்றிக்கிட்டு பகலில் தேடுறதாகவும் வால்மீகி ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அந்த தெய்வீக கதைகளில் திரிபடைகிற மாதிரி தண்ணி விருப்பப்படி அவர் எதையுமே எழுதலை. உண்மையிலேயே எந்த பொழுதில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எழுதியிருக்கிறார். அப்படியே நமக்கு கொடுத்ததுனால அந்த ராமாயணத்தில் அமைஞ்சிருக்கிற காட்சி அமைப்புப்படி பார்த்தா இரவில் தான் ஆஞ்சநேயர் சுற்றி தேடுறாரு. இதே மாதிரி பகல்லையும் அவரால் தேட முடியும். இரவில் தேடுறதை விட பகலில் தாராளமாக தேடலாம். பகலில் எல்லோரும் விழித்திருப்பார்கள், நடமாட்டம் அதிகமாக இருக்கும், உண்மைதான். ஆனால் இவர் தான் யார் கவனத்திலையும் படாத எந்த ஒரு ஜந்துவாக ஒரு பிராணியாகவும் எடுத்துக்கலாமே. அந்த திறமையில் தானே இப்போ இரவே அந்த மாதிரி தானே சந்தடி இல்லாமல் பூனை போல அப்படிங்கிறதுனால சின்ன பூனை அளவுக்கு சிறு உருவமாக தன்னுடைய வானர ரூபத்தை குறைச்சிக்கிட்டு யார் கவனத்துலையும் படாமல் தானே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதோடு வந்த உடனே லங்கா தேவதை ராத்திரி மட்டும்தான் காவல் இருப்பாளா? பகலில் எந்த நேரமும் காவல் இருக்கிற லங்கா தேவதை இவர் அடிக்கவும் இவர் அவளை திருப்பி அடிக்கவும் அவளுக்கு சுய உணர்வு பிரம்மா இதுக்கு முன்னால் நம்மளை இங்கே காவலுக்கு நியமிக்கும் போதே ஒரு வானரன் உன்னை முகத்தில் குத்துனான்னா அப்போவே நீ இந்த இலங்கை காவலை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வந்துடலாம், அது வரைக்கும் நீ காவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த தேவதையும் அப்படித்தான் காவல் இருந்தது. வானரன் அடித்த உடனே அநேக சாபங்களால் கொளுத்தப்பட்ட இந்த நகரத்தை உன் விருப்பம் போல் நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அழிக்கலாம்னு அவள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது இந்த நகரம் இருளில் தான் அறிமுகமாகுது நமக்கு. அயோத்தி மாநகர் வெளிச்சத்தில் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான்ங்கிற மாதிரி திருப்பள்ளி எழுச்சிக்கு பொருத்தமாக அந்த நாட்டோட திருப்பள்ளி எழுச்சி மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க வால்மீகியை. அந்தம் அப்படின்னா இருள் இல்லாத நாடு இல்லது ஒரு நாட்டில் அப்படின்னா அயோத்தி மாநகரத்தான் அவர் அப்படி வர்ணிக்கிறார். ஆழ்வார்கள் பாசுரப்படி ராமாயணம் அதில் இந்த மாதிரி வரும். அப்போது இங்கே ஆஞ்சநேயர் தன்னுடைய சின்னஞ்சிறு உருவத்தினால எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இங்கே அமைதியாக உக்காந்துருக்கிறாருன்னா இதுக்கப்புறம் தேடுறதுக்கான இடம் இல்லை, இங்கே உக்காந்துட்டார். அப்போ கவனிக்கிறார், இந்த அசுர பெண்களில் திரிசடை மட்டும் அவருக்கும் தெரியுது. அதே மாதிரி திரிசடையும் இந்த மிரட்டுற அரக்கிகளுக்கு மத்தியில் தன்னுடைய நன்னடத்தையினால் தன்னை தாழ்ந்தவங்களாக நினைக்காதவங்க. இப்போ நம்ம தன்னை தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் என்னைய இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லாருமே அதை ஒரு பெருமையாக சொல்லிக்கிறோம். இழிவான குலத்தில் பிறந்திருக்கிறேன் நான், எனக்கு அரசாங்கத்தினுடைய அத்தனை சலுகையும் உதவியும் வேணும் அப்படிங்கிற ஒரு பொறாமை ஆக்ரோஷம், அப்புறம் என்னை இழிவானவன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சட்டத்தின் மூலமாக ஒரு மற்றவர்களை துன்புறுத்துகிற ஒரு குணம், இந்த நடத்தையினால் தான் ஒரு இழிவான வாழ்க்கையை வாழ்கிறோம், மோசமான உணவு பழக்க வழக்கம், மற்றவர்கள் வாழ்வுக்கு துயரம் தரக்கூடிய செயல்களை தான் செய்கிறோம், இதனால தான் நம்ம இழிவானவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உணர்றதே கிடையாது. அந்த மோசமான தாழ்ந்த நிலையில் நான் யாரும் மனிதன்கிறதே சொல்லிக்கிறதில்ல, நான் மிருகம்தான், நான் சிறுத்தை புலி சிங்கம் அப்படின்னு தான் சொல்கிறானுங்க. எவனா தன்னை மனுஷன்னு சொல்லிக்கிறானா? சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி கூட்டத்துக்கு மத்தியில் விபீஷணனுடைய பொண்ணாக இருக்கிற இந்த திரிசடைங்கிற அந்த பொண்ணு மற்ற அரக்கிகளை மிரட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க.
தேவையில்லாமல் இந்த பொண்ணை மானுட ஸ்திரீ, இந்த அப்பாவி பொண்ணை நீங்கள் இப்படி அரசன் பேச்சை கேட்டு, அதாவது தன்னுடைய பெரியப்பா அவன் பண்ணுற அயோக்கியத்தனம் தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அவனை அப்படி ஒரு மோசமான அசுரனாக திட்டலை இந்த அம்மா. ஏன்னா பெரியப்பாங்கிறதுக்காக திட்டாமல் இல்லை, இவளுக்கு மத்தியில் அவனை குறைச்சி பேசுனா இவ திருச்சடை சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதனால ராவணனை பற்றி பேசாமல் இவளுகளை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பிள்ளையை மிரட்டாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு நிச்சயமாக இவங்க கணவன் ராமன் வந்து இவளை காப்பாற்றி கொண்டு போகும்போது அந்த ராமன்கிட்ட சொல்லி உங்களை என்ன வேணாலும் பண்ணுவாங்க, சபிக்கலாம், தண்டிக்கப்படலாம், அழிக்கப்படலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க, தேவையில்லாமல் இந்த பொண்ணை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு கண்டித்து சொல்கிறாங்க. இவளுடைய நற்குணத்தினால நீங்கள் இப்போ அவளை இவ்வளவு கொடுமைப்படுத்தி பேசியிருந்தாலும் நாளைக்கு அவளுடைய கணவன் வந்து அவளை காப்பாற்றி நமது ராஜாவை அழித்து அவளை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் அப்போ தண்டிக்கப்படுறதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அவள் அப்போ தஞ்சமடைஞ்சு வணங்கினாலும் கூட மன்னிக்கிற குணமுள்ளவள் இவள், உங்களை அபயம் கொடுத்து காப்பாற்றக்கூடிய குணமுள்ளவள் இவள். அப்படி நற்குணவதியாக இருக்கிறதுனால இப்போ சொல்கிறேன், தேவையில்லாமல் அவளை துன்புறுத்தாதீங்க. இப்போவே சரணடைஞ்சு நாளைக்கு நீ வெற்றி பெற்று போகும்போது எங்களை தண்டிக்காமல் எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போவே கேட்டுக்கோங்க அப்படின்னு அரக்கிகளை புறா அடக்கி விட்டுறாங்க. சீதைக்கே ஆச்சரியந்தான் இந்த அரக்கிகளுக்கு மத்தியில்லைன்னு. ஆனால் சீதைக்கு ராவணன்கிட்ட பேசுகிற அந்த ஒரு அற்புதமான அந்த எண்ணம், அதாவது அற்புதமான தைரியம், தங்கிட்ட இல்லாத ஒரு தைரியம் வந்ததுக்கு காரணமே அவளுடைய நற்குணமும் கற்பரசியான அந்த வீரமும் அவளுக்கே ஞாபகத்துக்கு வர்றதுக்கு காரணம், ராவணன் தேவலோக ஸ்திரீகளெல்லாம் பெண்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய சேடிகளாக தன்னுடைய அந்தப்புறத்தில் போகத்துக்காக வச்சுருந்தான். அவளுகளும் அந்த அப்சரஸ்களும் எப்போ இவன் கூட வரணும், இவன் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னால் வரணும். அந்த மாதிரி இவன் வரும்போது இங்கே அந்த கந்தர்வ அப்சரஸு, கந்தர்வ லோகத்து பெண்கள், நடன மாதர்கள் எல்லாம் ராவணன் கூட தான் வந்தாங்க. அவங்களுக்கு சீதையினுடைய நிலைமை நல்லா தெரியுது. ஆனால் சீதை யாருன்னு தெரியாது. பிராட்டி மகாலட்சுமி, பகவான் மகாவிஷ்ணுனுடைய அங்கம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெய்வீக ரகசியங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது. தேவலோகத்து பெண்கள் தான். ஆனால் அசுரனால் கவரப்பட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க இந்த அப்பாவி பொண்ணை இவன் இவ்வளோ மிரட்டுறதையும் பார்க்குறாங்க. இவனுடைய தோற்றம் பயங்கரமான அசுர தோற்றமாக இருக்கும். நல்ல கருப்பாக உருண்டு திரண்டு உயரமாக பெரிய தேக்கு மரம் மாதிரி இருப்பான். கொடி போல் இருக்கிற சீதையை போய் அப்படி மிரட்டுறான். ஆனால் அந்த பெண்கள், அசுர பெண்கள்லாம் ராவணனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராவணன் கூட இருந்த இந்த அப்சரசு பெண்கள், கந்தர்வ லோகத்து பெண்களெல்லாம் சீதையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சீதை என்னடானா கீழே அவள் போட்ட துரும்பை பார்த்து ராவணனை மிரட்டிக்கிட்டு இருக்கா. பார்வையெல்லாம் அந்த துரும்புக்கிட்ட இருக்குது. ராவணன் பக்கம் திரும்பவே இல்லை. அப்புறம் எப்படி ராவணனோட இருக்கிற அந்த பெண்களை இவளால் பார்க்க முடியும்? தற்செயலாக ஒரு கவனத்தில், ஏன்னா தொடர்ந்து கந்தர்வ பெண்கள் சீதையை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தற்செயலாக ஒரு அனிச்சை செயலாக நிமிர்ந்து ராவணன் பக்கத்தில் இருக்கிற பெண்களை பார்த்துடுறான். அவள் பார்வை பட்ட உடனே, பிராட்டியினுடைய பார்வை கந்தர்வ பெண்கள் மேலே பட்ட உடனே அவங்க கண்களாலேயும் உதடுகளாலேயும், அதாவது ஒத்தட்ட நெளிக்கிறது, லேசாக அப்படி மேல் உதடியும் கீழ் உதடியும் மடித்து காட்டி பயப்படாத அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி சமிக்ஞை செய்கையினால் கண்களாலேயும் கண்களை சுருக்கி விரித்து கண்களை பார்வையை உருட்டி ராவணனுடைய பேச்சுக்கு நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ராவணன் பின்னால் இருந்துக்கிட்டு கண்களாலேயும் உதடுகளாலேயும் சீதையை பார்த்து தைரியம் கொடுக்குறாங்க, உற்சாகம் கொடுக்குறாங்க. இவன் சொல்கிறதெல்லாம் பொருட்படுத்தாத, அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத கொடுக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா அவனை நல்லா பேசுது, நல்லா திட்டுது. ஒன்றால் இங்கே அழுகுறலும் ஒவ்வொரு வீட்லேயும் கணவனை இழந்த பெண்கள் கதறதை நீ கேட்க தான் போகிற. இந்த நாடே அமங்கலமாக
கதறதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு தைரியமாக இந்த அம்மா அவனை மிரட்டுறதுக்கு காரணமே இந்த பெண்கள் தான். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய நற்குணத்தினாலேயும் நம்பிக்கையினாலேயும் எளிமையாக வாழ்கிற அதிக பிரசங்கித்தனம் இல்லாத எளிமையான உணவு பழக்க வழக்கம், மற்றவர்கள்ட்ட பேசுகிற பண்பு, நமது கல்வி திறமையையும் உழைப்பையும் நம்பி மட்டுமே நம்ம பிழைக்கிறது, இந்த தைரியத்தில் யார் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு தானாகவே இயற்கையும் காலமும் தெய்வங்களும் அவனுக்கு பாராட்டி எந்த சூழ்நிலையிலையும் பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருப்பாங்க. இது சாதாரண விஷயம். எப்படி நீ பள்ளிக்கூடத்தில் நல்ல பிள்ளையாக இருந்தால் ஆசிரியர் உங்கள்கிட்ட பிரியமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் யாருக்குமே பிடிக்கிற மாதிரி வாழ்கிறது ரொம்ப சுலபம், யாருக்குமே பிடிக்காத மாதிரி வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நல்லவங்களாக வாழ்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப கொடுமையானவனாக வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும், எப்போ பார்த்தாலும் அந்த உயிர்கொல்லியான அந்த போதை பழக்கத்தில் துணைக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி போதையும் ஆயுதங்களையும் வச்சுருக்கிற முரட்டு முட்டாள்களையெல்லாம் தான் கூட தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு திரியணும். இதெல்லாம் கெட்டவங்களாக வாழ்கிறவங்களுக்கு இருக்கிற பெருங்கஷ்டம். எந்த நேரத்துலையும் கூட இருக்கிறவனே கூட நம்மளை ஏமாற்றி நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு அந்த தலையில் கள்ளத்துக்கி போடுற வேலையே செய்வான். தூங்கும்போது கள்ளத்துக்கி போடுற மாதிரி வேலையை தாராளமாக செஞ்சுருவானுங்க. ஆக தீயவனாக வாழ்கிறது அவ்வளோ சிரமமான விஷயம். தங்களுடைய நிலையை தாங்களே அறியாமல் இருக்கிற அந்த அறிவின்மை அப்படிங்கிற நிலை வர்றதுக்கும் நமது அதிர்ஷ்ட தேவதைகள் நம்மளை கைவிட்டது தான் துரதிர்ஷ்டம் நம்மளை பிடிச்சிக்குது. அந்த மாதிரி திரிசடையால் மற்றவர்கள்லாம் அடக்கி சீதையை உங்களை மன்னிக்கிற குணம் உள்ள அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு இந்த அம்மா சொன்னதுக்கப்புறமும் இவளுடைய தைரியத்தினாலேயும் அந்த கந்தர்வத அப்சரசு பெண்கள் கொடுத்த தைரியத்தினாலேயும் ராவணனை எதிர்த்து பேசிட்டு தன்னை உயிரை விட்டுறலாம், நம்ம ராமனை விட்டுட்டு எப்படி வாழ்கிறது, இது எவ்வளோ நாள் தான் இந்த துயரத்தை அனுபவிக்கிறதுன்னு பல மாதிரியான குழப்பத்தில் சீதை கஷ்டப்பட்ட மனம் உடைஞ்சு போய் விதவிதமாக யோசிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஆஞ்சநேயர் மகாவீரர். கவனமாக கேட்டுட்ருக்கிறார். பிராட்டி பல விதமாக மானிட ஸ்திரியாக அவதாரம் பண்ணி பூமிக்கு வந்ததில் மனித பெண்ணை போலவே ஒரு அபலையான பொண்ணு, தர்மத்தின்படி தர்மமான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு பொண்ணால் மனித பெண்ணு எப்படியெல்லாம் மனம் உடைஞ்சு போய் கவலைப்படுவாங்களோ, தன்னுடைய சின்ன தவறுக்கு கூட எவ்வளோ பெரிய வருத்தப்படுவாங்களோ அதை சொல்லி புலம்புறாங்க. எப்படி ராமன் ஒரு ராஜரிஷி, பரமாத்மமான ஸ்வரூபன், ஆகையால் என்னால் அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை, என்னால் பகவானுக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது என்று ஒருவரை ஒருவர் பார்க்கும் வரையில் தான் பார்வையிலிருந்து ஒருவர் அகன்றால் நட்பும் அகன்றுவிடும். அன்புங்கிறது ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்து பழகிக்கிட்டு இருந்து சேர்ந்து இருந்தால்தான் அன்பு நிலைச்சிருக்கும். பார்வையை அகன்று விட்டால் தொடர்பு இல்லாமல் பேசிக்காமல் பழகாமல் எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னா காலப்போக்கில் அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு நமக்கு மறைஞ்சு போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. அது பொய். ஆனால் அந்த அம்மா அப்படி பயப்படுறாங்க. பிராட்டி யாருக்கும் அந்த சந்தேகம் வரும். உண்மையில் என்னன்னு சொன்னால் அன்பு, உண்மையான அன்பு, அதாவது எதற்காக ஒருத்தர் மீது அன்பு வைத்தோமோ அந்த காரணம் நிலைத்த காரணமாக இருந்துச்சுன்னா அந்த அன்பு நிலையாக இருக்கும். எத்தனை காலம் அவர்கள் நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்ட, கண்களுக்கு தெரியாமல், பழக்கத்தில் இல்லாமல், அவங்கள பேசிக்க முடியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு அன்புக்கான காரணம் நிலைத்ததாக இருந்ததுன்னா அன்பு நிலையாகவே இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி பயமும் சேர்ந்தே வரும். நாம் இவ்வளவு பிரிய வச்சிருக்கிறோம், நம்ம பிரிய வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை, அவங்கக்கிட்ட நாம் பழகலை, வேண்டியதை கொடுக்கலை, அவங்க துயரத்துக்கு ஆறுதல் சொல்லலை, அவங்க சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கல, அவங்களுக்கு ஒரு துணையாக இல்லை,
இப்படி இருக்கும்போது அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, கண்ணால் கூட பார்க்கல. நாம் வச்சிருக்கிற அந்த அன்பு அவங்களுக்கு போய் தொடுமா, அவங்கள எட்டுமா, அவங்க நம்மளை பதிலுக்கு அன்பு பாராட்டுவாங்களா அப்படிங்கிற பயம் அந்த மாதிரி வருது. வந்ததுக்கப்புறம் ஐயோ நான் அன்பு காட்டுறது அவங்களுக்கு தெரியலையே, அவங்களால என் மேலே அன்பு இருக்காதே, இந்த அன்பு இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி ஒரு தவிப்பு. இப்படி இதெல்லாம் துயரத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கு என்ன அடிப்படைன்னா நம்மளுடைய நேர்மையும் ஒழுக்கமும் தான் இந்த மாதிரியான அமங்கலமான செயல்களை பார்த்து பயப்பட செய்யும். ஆனால் உண்மையில் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு குற்றமான குணம் வேணும். அதனால குற்ற குணத்தோடு இருக்கிறவங்க தான் தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா தவறு கண்டு அஞ்ச மாட்டாங்க. ஆனால் நல்லவங்க தவறு கண்டு அஞ்சுவாங்க, அவங்க வருத்தப்படுவாங்க. அப்படிங்கிறது நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னா, அப்போ நல்லது செய்கிறவங்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா? நல்லது செய்கிறவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நன்மையாக வாழ்கிறவங்க, ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வாழ்கிறவங்களுக்கு தீமை கண்டு அச்சம் வரும். அந்த அச்சம் அவங்களை வேதனைப்படுத்தும், உண்மைதான். ஆனால் அந்த வேதனைக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு. குழந்தை அழுகுது அப்படின்னா பயத்தில் அழுகுது, அதனுடைய தேவைகளுக்காக அழுகலை. தன்னை ஆதரிக்கிறவங்களை நோக்கி அழுகுது. அவங்க ஆறுதல் படுத்துறதுல அது அமைதி அடையுது. அந்த மாதிரியான ஒரு தெய்வீக நிலை இந்த நல்லவங்களுக்கு, தெய்வத்தை நம்பி வாழ்கிறவங்களுக்கு, தன்னுடைய குணத்தையும் நேர்மையும் உழைப்பையும் பண்பையும் நம்பி வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த அச்சமும் அந்த அழுகையும் வரும், அந்த ஆறுதலையும் அவங்க அனுபவிப்பாங்க. இந்த சுகத்துக்கு ஈடானது எங்கேயுமே கிடையாது. இங்கே பூலோகத்தில் ஒருத்தர் அன்பாக பேசிக்கிற இந்த ஒரு அன்பு மட்டும் இல்லாமல் தேவலோகத்தில் வெறும் புலனின்பங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த இந்திரபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அது எனக்கு வேண்டாம்னு சொல்கிற மகான்களை தான் நம்ம பூமியில் பார்த்துருக்குறோம். அச்சுவை இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் யான் வேண்டேன் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. கடவுளை நம்பி வாழ்கிற நல்லவங்களுடைய துயரங்கள் தற்காலிகமான ஒரு மேகத்தினால் வர்ற இருள் மாதிரி, அந்தகார இருள்லாம் கிடையாது. ஒரு மேகங்கள் சூரிய ஒளியை மறைச்சி ஒரு நிழல் மாதிரி தரும். அப்போது நமக்கு அந்த நிழல் இருட்டுக்குள்ளே தடுமாறுற மாதிரிலாம் நம்மளை வைக்காது, தற்காலிகம். திரும்ப அந்த மேகங்கள் கலைஞ்சிரும். ஆனால் சீதை இப்படி பல்வேறு வகையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்படி நினச்சிட்டு ராமன் அப்படி ஒன்றும் நம்மளை அன்பு இல்லாமல் கைவிட மாட்டானே அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரியுது. என்னால் ராமருக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் நம்ம தொடர்ந்து பக்கத்தில் இல்லைன்னா நம்ம மேலே அன்பு போயிரும்னு நினைக்கிறதும் தப்பு. அது ராமனால் அப்படி கைவிட முடியாது யாரையுமே. அப்பேற்பட்ட மகாத்மா அவர். அப்படிங்கிறதெல்லாம் நல்ல குணங்களோட இருப்பிடம். எப்போவுமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க, என்னுடைய பாக்கியம்லாம் அழிந்து போகாது அப்படின்னும் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நான் தான் ராமனை விட்டு விலகி போய் இப்படி அழிந்து விட்டுருக்கேன், இதுக்கு இந்த சமயத்தில் நான் இருக்கிறத விட இறக்குறது மேலேன்னு வேற பாயம் பண்ணுறது. இப்படி ஒவ்வொரு விதமாக குற்றமேதும் இல்லாத தன்மையில் தன்னை குற்றவாளியாக நினச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த திரிசடையினுடைய ஆறுதல் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. அதாவது ஒருவேளை ராமனும் லக்ஷ்மணர்களும் நம்மளை இழந்ததுனால, துயரத்தில் எங்கே இருக்கிறோம்னு தெரியாததுனால துறவரம் உண்மையிலேயே துறவி ஆகிட்டாங்களா அப்படிங்கிறது ரொம்ப தாபத்தில் யோசனை வருது. இது சீதையினுடைய இந்த மனப்பூர்வமான பல்வேறு எண்ணங்கள், தன்னை துயரப்படுத்தக்கூடியதும் தன்னை ஆறுதல் படுத்தக்கூடியதும், ராமன் நம்மளை கைவிட்டிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகமோ, அது எப்படி கைவிடுவார், விடமாட்டார் அப்படிங்கிற மாதிரியும், இப்படி பல மாதிரியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தத்துவார்த்தமானதையும் நியாயத்தையும் சீதையால் நினச்சி பார்க்க முடியுது. என்ன இருந்தாலும் அவள் ஜனகபுத்திரி, வைதேகி. அதனால் வைதேகிங்கிறபோது வைராக்கியம் உள்ள
தேகம் கடந்த ஒரு உண்மையான தேகத்தை உடையவர்கள். அதுதான் வைதேகிங்கிறது. சத்தியமே வடிவமாக கொண்டவர்கள். கருணையும் யாருக்கும் தாராள மனசும் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் சத்தியம். சத்தியம் எப்போவுமே கருணையோடு இருக்கும், தாராளமாகவும் இருக்கும். யாருக்கும் தன்னை வழங்குறதுக்கு தயக்கமே இருக்காது. அதனால் எப்பேற்பட்ட தீயவனும் கூட சத்தியத்தின்படி வாழ்ந்தால் வாய்மையே வெல்லுங்கிற மாதிரி, சத்தியத்தின்படி வாழ்ந்தால் அவன் நிச்சயமாக அவனுக்கும் அந்த சத்தியம் கருணை காட்டி நல்வழி காட்டத்தான் செய்யும். அதனால் சத்தியத்தினுடைய 2 பெரிய அம்சங்கள் என்னன்னா, கருணை இருக்கும், தாராளம் இருக்கும். இந்த மகாத்மாக்களான ஞானிகள் இந்த 2 விஷயங்களிலிருந்து பிரியமானது பிரியமில்லாதது அப்படிங்கிற அந்த 2 விஷயத்திலிருந்து தொடர்பு நீங்கினவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு நமஸ்காரம். முற்றும் அறிந்த ராமனிடமிருந்து அன்புக்கு பாத்திரமானவர்களிடமிருந்து நான் பிரிந்திருக்கின்றேன். மேலும் பாவி ராவணன் வசத்தில் சிக்கியிருக்கின்றேன். ஆகையால் நான் என் உயிரை விட்டுவிடப் போகிறேன். இப்படியெல்லாம் அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. நவரத்ன பொக்கிஷமான சுந்தரகாண்டத்தில் புஷ்பராகம் என்ற குரு பகவானுக்கு பிரீதிகரமான ரத்னத்திற்கு ஒப்பாகும். இதில் பகவத்கீதையின் சாராம்சமே அடங்கி இருக்கிறது. இதனை ஜானகி தேவி தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட கீதோபதேசமாக கருதலாம். இந்த முக்கியத்துவம் காரணமாக இந்த வரிகளை 3 தடவைகள் பாராயண கிரமத்தில் படனம் செய்வது சிலாக்கியமானது. அதாவது பிரியமானது பிரியமில்லாதது இந்த விஷயங்களை பொருட்படுத்தாத தொடர்பு நீங்கின அந்த ஞானிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சொல்கிற இந்த வரியை 3 தடவை திரும்ப நியாயமாக படிக்க சொல்கிறாங்க. எந்த ஞானியர்களுக்கு? எப்போவுமே இது சீதை சொன்னது மட்டுமில்ல, கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொன்னது. எப்போ ஆச்சாரியர்களுக்கு நம்ம மனப்பூர்வமாக நம்மளுடைய எண்ணங்கள், நம்மள அபிப்பிராயங்கள், நமது விருப்பங்கள், நமது பயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தஞ்சம்னு அடையிறோமோ, அப்போ நமக்கு உடனடியாக காப்பாற்றப்படுற அந்த வெளிச்சம் கிடச்சிரும், அந்த பேரதிர்ஷ்டம் கிடச்சிரும். அதைத்தான் இந்த ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் சீதையினுடைய துயரத்துக்கு மத்தியில் இந்த ஒரு விஷயம் தனக்குத்தானே சீதை சொல்லிக்கிட்டது. நான் உயிரை விட போகிறேன் அப்படிங்கிற நிலைமையிலையும் கூட என்னுடைய துயரம், என்னுடைய இழப்புக்கு காரணம் சத்தியமான ராமனை விட்டுட்டு அசத்தியமான ஒரு அயோக்கியனுடைய கைகளில் நான் சிக்கி இருக்கிறதுக்கு, என்னுடைய இந்த நிலையிலிருந்து நான் தப்பிக்கணும்னா மரணத்தை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுற அந்த நேரத்துலேயும் கூட விருப்பு வெறுப்பிலருக்கு அப்பாற்பட்ட அந்த ஞானியர்கள் அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லி வணங்குறாங்க. இதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த குணம் எந்த துயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு மோசமான அவலமான நிலையில் இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு மனித ஜீவிதத்தில் வரவேண்டிய ஒரு அற்புதமான குணம் எதுன்னா அதுதான் குருவருள். அந்த அருள் இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய அபிப்பிராயம், கடவுள் கைவிட்டுட்டாரு, நான் அப்படி இல்லையா இப்படி இல்லையா கடவுளை பழிக்கிறது, நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்கிறது, என்னுடைய பாவத்துக்கு இருந்தால் அவங்க காரணம் இது காரணம், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு அழுகிறது, இனிமேல் நான் செத்து போவேன், இனிமேல் வாழவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு வெறுக்கிறது, இப்படி எல்லாம் கசகசன்னு நிறையா பேசி யோசித்து வெறுத்து விருந்து சலித்து நொந்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னோடய குருவுக்கு நான் சாக போகிற அந்த கடைசி நேரத்துலையும் அந்த எந்த சொந்த எண்ணத்தையும் கூட கைவிடாமல் இருக்கும்போது அந்த நேரத்தில் கூட என்னுடைய குருவுக்கு வணக்கம். அவர் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட அந்த ஞானியர்களுக்கு அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை செலுத்திட்டு நான் இப்போது என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன்னு எந்த ஒரு ஜீவன் நினச்சி தன்னை செத்து போகிறேன்னு சொல்லி குதித்தாலும் கூட அந்த நேரத்தில் உடனடியாக காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது பிரசித்தமான வரி. இதுதான் சீதைக்கு. அந்த நிமிடத்தில் தான் திரிசடை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அரக்கிகளை மிரட்டுறாங்க. சீதைக்கிட்ட கூட ஆறுதல் சொல்ல அரக்கிகளை மிரட்டுறாங்க. திரிசடை அரக்கிகளை மிரட்டின உடனே சீதையும் திரிசடையும் பேசுகிறத கூட கவனிக்காமல், இவ மிரட்டுறதையும் கவனிக்காமல் சில அரக்கிகள் ராவணன்ட்ட ஓடி போய் சொல்ல போகிறாங்க, நாங்கள் அவளை எவ்வளவோ மிரட்டி பார்த்துட்டோம்,
அவளுக்கு அடங்க மாட்டேங்கா, அவளுக்கு உதவியாக திரிசடை இப்படி பேசுகிறான்னு சொல்கிறதுக்காக பலர் ஓடி போயிட்டாங்க. அப்போ திரிசடையும் சீதையும் மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த கனவை பற்றி சொல்கிறாங்க.